வருதா? ஏன் தல உன் கூட இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கேன். நீ மத்தவங்கள பத்தி எப்படி யோசிப்ப, கூட இருக்கிறவங்களுக்காக என்னென்னலாம் நல்லது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? உன் கூட வாழ்ந்தவங்களே இப்படி பேசிட்டு போறாங்கன்றதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுல. ஏயா, நீ பண்ணாத தப்புக்கு பழி ஏத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த நன்றி கூட எல்லாம் பேசிட்டு போறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? உனக்கு எப்படிடா தெரியும்? நம்ம கடைக்கு வந்துட்டு போன குமார் தான் சொன்னான். டேய், உள்ள வாடா வாடா. இதுக்கு தான் அவன் கூட பேசாத பழகாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு கத்தி, இது சாதாரண விஷயம் இல்ல. நான் விஜய கொலை பண்ணலாங்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. என்னடா பாக்குற? தல, நீ என்ன புதுசா ஒரு கதை சொல்ற? அவன் என்னவோ அண்ணியோட அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக தான் ஜெயிலுக்குள்ள போனேன்னு சொன்னான். இப்ப என்னடானா நீ என்னமோ புதுசா கதை சொல்ற? தப்பு பண்ணிட்டேடா மாறா. அதுதான் அந்த அந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிய வேண்டாம், நீ சொல்லக்கூடாது. இல்ல தல, நடிக்காத. அந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீ என்கிட்ட வேற எதையோ மறைக்கிற. அப்போ அந்த விஜய நீ கொலை பண்ணலையா? கொலை பண்ணாம தான் ஜெயிலுக்கு வந்தியா? ஏன், எதுக்கு? டேய், நான் தான்டா கொலை பண்ண. தேவலாம் பேசிட்டு இருக்காத, போய் படுப்போம். அவன் ஏதோ குடிகாரன் வளர்றான்னு அவன் பேச போய். இல்ல தல, அவன் வளர்ற மாதிரி தெரியல. நீ தான் இப்ப ஏதோ வளர்கிட்டு இருக்க. இங்க பாரு தல, உன்னை நான் ஜெயிலுக்குள்ள வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட தப்பு பண்ண மாதிரி என்னைக்குமே தெரிஞ்சது இல்ல நீ. நான் கூட யோசிப்பேன், என்னடா இவன் கொலை பண்ணவ மாதிரியே இல்லையே, ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானேன்னு. ஒரு கொலை பண்ணிட்டுமேனு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கானே நினைச்சிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை ஜெயில் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. எனக்கு அப்பத்துல இருந்தே ஒரு டவுட்டாவே இருந்துச்சு, என்னடா இது, ஒரு கொலைகாரன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டானேன்னு. ஆனா இன்னைக்கு அந்த சந்தேகம் தெளிவாயிடுச்சு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அப்போ நீ அந்த விஜய கொல்லலையா? கொல்லாம தான் பழி ஏத்திட்டு ஜெயிலுக்கு வந்தியா? சரி, அப்ப யார் அந்த விஜய கொன்னது? அப்ப கொன்னவன் எந்த தண்டனையும் அனுபவிக்கலையா? ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்கானா? டேய், நான் தான்டா விஜய கொன்னேன். தல, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத, நான்லாம் நம்ப மாட்டேன். டேய் கத்தி, வேண்டாம். இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேண்டாம், நல்லா இருக்காது. இது என் குடும்ப விஷயம். எனக்கு அவங்களுக்கு 1000 இருக்கும். குடும்ப விஷயமா? தல, உன் குடும்ப விஷயமாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் உன் நண்பன், அத புரிஞ்சுக்கோ. உன் கூட இத்தனை வருஷம் நான் பழகி இருக்கேன். இன்னைக்கு உனக்கு ஒண்ணுன்னா அங்க இருந்து எவனும் வர மாட்டான். நான் தான் உனக்காக வந்து நிக்கணும். சொல்லுதல, உன்னை விட்டு நான் எப்படி தனியா போவேன்? நான் கேக்குறல, சொல்லுதல. சொல்றேன்ல, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ யாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு? முதல்ல வெளிய போ. போ. மேலலாம் கை வைக்கிறேன். இத பார், அந்த விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தா உனக்கு எனக்கும் எதுவும் இல்ல. அத பத்தி கேக்குறதுக்கு உனக்கு முதல்ல என்ன உரிமை இருக்கு? முதல்ல வெளிய போடா. அவனை இந்த ஊர்லயே இருக்க கூடாது. போ. ஊர்ல இருக்க கூடாதா? எனக்கு ரைட்ஸ் இல்லையா? முத நான் ஜெயிலுக்குள்ள வரப்போ அங்க இருக்கிற ரவுடி பசங்கெல்லாம் என் உயரத்தை வச்சு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. எனக்காக என்னடா இது, எவனுமே வரலையேன்னு ஒரு மாதிரி திக்கு தெரியாம நின்னுட்டு இருந்தேன்ல. ஆனா எனக்காக நீதானத்துல வந்து நின்ன. என்ன காப்பாத்தி என்ன யாரும் கிண்டல் பண்ணாத அளவுக்கு உன் கூடிய வச்சுக்கிட்டேதுல. எனக்கு உடம்புக்கு முடியாதப்போ போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தியதுல. இந்த கைய அவனுங்க அடிச்சு உடச்சு போட்டானுங்க. நீ தானே எனக்கு அம்மா மாதிரி சாப்பாடுலாம் ஊட்டி விட்ட.
அன்னைக்கு முடிவு பண்ணதுதான் தல, இந்த உசுறு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருக்கணும்னு. நீ வேணா அதெல்லாம் மறந்துருக்கலாம் தல, என்னால அப்படி மறக்க முடியாது. நீ என்ன அடிச்சு போட்டாலும் சரி, இல்ல கொன்னே போட்டாலும் சரி, நான் உனக்காக உன் கூடவே தான் தல நிப்பேன். உனக்காக என் உசிரியே கொடுப்பேன் தல. நீ என்னை விட எனக்கு நீ ரொம்ப முக்கியம் தல. தல, நீ என்னை எப்படி பாக்குறன்னு தெரியல தல. ஆனா நான் உன்னை என் நண்பனை தான் தல பாக்குறேன். எங்க அம்மா அந்த கடைசி நேரத்துல படுக்கையில படுத்திருக்கும் போது, டேய் நான் போனதுக்கு அப்புறம் என் ரூபத்துல யாராவது வருவாங்கடா, அவங்க கண்ணுல நீ என்ன பாப்பாடான்னு சொல்லிட்டு போச்சு. அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டானுங்கல்ல, அன்னைக்கு எங்க அம்மா மாதிரி நீ தானே தல வந்த. எங்க அம்மாவை உன் கண்ணுல பாக்குறேன் தல. அது எப்படி தல? என் நண்பன் செய்யாத தப்புக்கு 7 வருஷம் ஜெயில வந்து இருப்பான். அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? எனக்கு ஒரு மாதிரி கொதிக்குது தல. இங்க பாரு தல, என்ன உன் நண்பனா நினைச்சனா என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லனா விட்டுரு தல. நான் இந்த ஊர்ல இல்ல, எங்கேயாவது போயிடுறேன். எனக்குன்னு யாரு இருக்கா? நான் கிளம்புறேன் தல. தல, என்ன தல யோசிக்கிற? உண்மைதான்டா, நான் கொலை பண்ணல. என்னடி சொன்ன? ஏன் குழந்தைய கொல்லுவியா? என்ன தாண்டி தாண்டி நீ என் குடும்பத்தை தொடணும். அனி, அனி என்ன பண்ணிட்டீங்க? அனி நீங்க எப்படி இங்க எப்படி வந்தீங்க? அனி என்னது இதெல்லாம்? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண? அனி என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல மாறா, இனியும் இவளுக்கு பயந்து நம்மளால வாழ முடியாது. இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்காது. நீங்களும் வீராவும் குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணிட்டீங்க. இதோ இவளோட விதி என் கையாலதான் முடியணும்னு இருந்திருக்கு. அண்ணி இப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு.
நீங்களும் ராகவனும் இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்வீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அனி 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 தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. நீ அனி தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அனி நான் பாத்துக்கிறேன், நீ கொடுங்க. இல்ல மாறா, நீங்க எங்க எல்லாருக்காகவும் பண்ணதெல்லாம் போதும். மாறா நீங்க போங்கல, நான் பாத்துக்கிறேன் இவரை. அண்ணி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க, கொடுங்க. மாறா சொன்னா கேளுங்க. அனி 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 என்ன சரி? ஐயோ ஐயோ ரத்தம். அனி 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 இங்க பாருங்க. அனி 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 என்ன ஆச்சு? அனி ஐயோ கடவுளே. ஏய் அனி 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 இங்க பாருங்க.